கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணி பேராலயம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வேளாங்கண்ணியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? முழு விவரங்கள். அதாவது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஒரு கிறிஸ்தவர்களுடைய முக்கிய வழிபாட்டு தலமா இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நாளை மறுநாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமாக அதிக உற்சாகத்தோடு அதே உற்சாகத்தோடு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம் மட்டுமில்லாமல் கடற்கரை சாலை, அதே போல வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய ஆரிய நடுத்தரு, அதே போல கடைவீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விளக்குகளால் ஜொலிக்கிறது. குறிப்பாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் அமைக்கப்பட்டும் பேராலய முகப்பும் அதிக அளவிலான மின் விளக்குகளால் ஜொலிப்பதனால் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து புகைப்படம் எடுப்பது, செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பேராலயத்தின் முன்பு இன்று 43 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரமானது திறக்கப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் அந்த கிறிஸ்துமஸ் மரத்தை புனிதம் செய்து திறந்து வைத்தார். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் முன்பு ஏராளமான பக்தர்கள் குவிந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் அதிக அளவிலான கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேளாங்கண்ணி உலக புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருப்பதால் நாளை இரவு 11 மணியிலிருந்தே அந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக விண்மீன் ஆலயத்தில் நடக்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு திருப்பலியானது கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த திருப்பலி பேராலயத்தின் சார்பாக நடைபெறும். அந்த திருப்பலியில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக பேராலயம் முன்பும் சரி, இங்க இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளிலும் அதிக அளவிலான பக்தர்கள் கடந்த 1 வார காலமாக வர தொடங்கியிருப்பதால் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை பகுதிகள் அதிக அளவில் கூட வேண்டாம் போன்ற அறிவிப்புகளையும் மாவட்ட நிர்வாகமும் பேராலய நிர்வாகமும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடற்கரை சாலை மட்டுமில்லாமல் வேளாங்கண்ணியுடைய பல்வேறு பகுதிகளிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வேளாங்கண்ணி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக வைப்போமா என்று கேட்டபொழுது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.